கேரள உள்ளாட்சி தேர்தலுக்கான 28 வேட்பாளர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில, கேரளத்துல டிசம்பர் 9 மற்றும் 11 ஆகிய தேதிகள்ல உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில், திருவனந்தபுரம் மாநகராட்சி 99வது வார்டுக்கு வெங்கடேஷ் பாபு, நெற்றியன்கரை நகராட்சி 14வது வார்டுக்கு கலா ஆகியோர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இடுக்கி மாவட்டத்தில் தேவிக்குளம் தொகுதிக்குட்பட்ட மறையூர், மூணாறு, தேவிக்குளம், சின்னக்கானல் உள்ளாட்சிகள்ல தலா 2 வார்டுகள், வட்டமடை ஊராட்சியில் 1 வார்டு, பீர்மேடு தொகுதியில் குமிளி, பீர்மேடு ஊராட்சிகள்ல தலா 1 வார்டு, தேவிக்குளம் ஊராட்சி ஒன்றிய குழுவில் 3 வார்டுகள், இடுக்கி மாவட்டத்தில் 2 மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பதவிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இதேபோல பாலக்காடு மாவட்டம் சித்தூர் தொகுதியில் வடகரபதி ஊராட்சியில் 2 வார்டுகள், நெம்மாரா தொகுதியில் நெய்மாரா ஊராட்சியில் 3 வார்டுகள், மன்னார்காடு தொகுதியில் அகழி ஊராட்சியில் 3 வார்டுகள், புத்தூர், சோலையூர் ஊராட்சிகள்ல தலா 1 வார்டுகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு.